ஹலோ guys, வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் உள்ள எல்லா ட்விஸ்டடான பாயிண்ட்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன். எல்லா இல்லஸ்ட்ரேஷன், ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒன்று விடாமல் என்னென்னலாம் ட்விஸ்டடான பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறத நான் கலெக்ட் பண்ணி கேதர் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மில் நான் பிடிஎஃபாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்டே இருக்காது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸ், ஸோ மெட்டீரியல் வேரியன்ஸ், லேபர் வேரியன்ஸ், எப்படிலாம் அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க, அந்த கேஸ் சினரியோ வந்து ஒன்று நியூவாக வந்து வந்துருச்சு. ஆக்சுவலாக என்னன்னா, அந்த கேஸ் சினரியோ ஆக்சுவலி ஏதோ ஒரு ப்ரீவியஸ் இயர் அட்டெம்ப்டோடைய ஆர்டிபி என்டிபியோ அதை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா புக் பேக் நியூ சிலபஸில் வந்து, அதாவது நியூ புக்ஸில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எப்படி வந்து அதை கேட்டிருக்காங்க அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ செமி வேரியபிள் கான்செப்ட் அதில் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. வி ஷுட் நோ தட். ஓகேவா? ஓகே, ஸோ போலாமா? ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நம்மளுடைய இந்த கான்செப்ட், அதாவது ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து படித்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி மேப்லாம் போட்டு, இந்த மாதிரி டயக்ராம்லாம் போட்டு ஈஸியாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த மாதிரி 5 சப் கொஷின்ஸ், 3 சப் கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம போன லாஸ்ட் 2 பார்ட்ஸ் ஆஃப் த வீடியோஸில் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஸோ தட் இட் வில் பி பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ட்விஸ்டட் பாயிண்ட்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் வந்து அங்கே கவர் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெட்டீரியல் வேரியன்ஸ். ஓகேவா? ஸோ மெட்டீரியல் வேரியன்ஸில் நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பண்ணணும், எக்ஸாம் எல்லாம் எடுத்தோடனே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது, நம்ம ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிடணும். ஸோ என்ன தான் வந்து நம்மளுக்கு என்ன தான் வந்து ஃபார்முலாஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த வேல்யூ அப்ளை பண்ண தெரியணும் எடுத்து. ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, கொஷினில் அப்படியே பார்த்தோன்னா ஆக்சுவல் வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே நம்மளால் பண்ணிட முடியாது. தே வில் கிவ் கன்ஃபியூஷன் பை த்ரூயிங். So they will try to give confusion through budgeted also. So budgeted informations எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்து அவங்க அதையும் வந்து கன்ஃபியூஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக டேபிள் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸில் இந்த மாதிரி வந்து நம்ம என்னென்னா, இந்த மாதிரி வந்து 3 காலம்ஸாக வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து 3 காலம்ஸாக வந்து பிரிச்சுக்கலாம். அந்த 3 காலம்ஸ்லையும் நம்ம குட்டி குட்டி சப் காலம்ஸ் வந்து பிரிக்க போகிறோம். ஸோ எல்லாத்துலேயும் வந்து 3 சப் காலம்ஸ் என்ன பண்ண போகிறோம், பிரிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிடலாம், பிரிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வி வில் ட்ரை டு அலாட் த காலம்ஸ். என்னென்னா, ஃபஸ்ட்டு இங்கே நம்ம போட வேண்டிய விஷயம் என்னென்னா, திஸ் இஸ் பட்ஜெட்டட் காலம். இது என்னது? பட்ஜெட்டட் காலம். செகண்டில் இருக்கிறது ஸ்டாண்டர்ட் காலம். செகண்டில் இருக்கிறது என்னது? ஸ்டாண்டர்ட் காலம். அண்ட் தென் இந்த காலம் வந்து ஆக்சுவல்ஸ் காலம். இந்த காலம் என்னது? ஆக்சுவலுடைய காலம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன போட போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்கிற குட்டி குட்டி சப் காலம்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ இது வந்து குவான்டிட்டி, ப்ரைஸு, காஸ்ட்டு. ஓகேவா? குவான்டிட்டி, ப்ரைஸ், காஸ்ட்டு. குவான்டிட்டி, ப்ரைஸ் அண்ட் காஸ்ட். ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து பிரிச்சுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து என்னது? பட்ஜெட்டட் குவான்டிட்டி, பட்ஜெட்டட் ப்ரைஸு. இதை நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப் பண்ணுறப்போ பட்ஜெட் காஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரி, அதுமாதிரி இது ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டு, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். இது ரெண்டுத்தையும் மல்டிப் பண்ணுறப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் தென் வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஆக்சுவல் குவான்டிட்டி அண்ட் தென் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ். இது ரெண்டையும் மல்டிப் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஆக்சுவல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு அவங்க வந்து கொஸ்டினில் இந்த மாதிரி வந்து பட்ஜெட்டட் ரேட்டோ, இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், அதாவது ரெண்டுத்துக்குமே ப்ரைஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அது மாதிரி அவங்க கொடுத்துருக்குற இந்த ஆக்சுவல் குவான்டிட்டி இருக்கு இல்லையா, இந்த ஆக்சுவல் குவான்டிட்டி தான் இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியாகவும் இருக்கும். ஸோ இதில் ரெண்டுல குவான்டிட்டி சேமாக இருக்கும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ எதை வந்து கொடுத்துருக்காங்களோ ஜஸ்ட் அதை மல்டிபிள் பண்ணி இந்த இடத்துல காஸ்ட்டில் ஃபில் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ எதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுக்கு தேவை இந்த ஸ்டாண்டர்டோட டீட்டெயில்ஸ் டேரெக்டாக கொடுக்குறப்போ நம்ம டேரெக்டாக இந்த பட்ஜெட் காலமே அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போது கொஸ்டினில் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, பட்ஜெட்டடும் சேர்ந்து கொடுக்குறனால நம்மளுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ அப்போ அதனால என்ன பண்ணணும், நம்ம அந்த பட்ஜெட் காலம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணிடணும், அந்த ரேட்டுக்கு இங்கே மாற்றிட்டு ஆக்சுவலுடைய குவான்டிட்டியை நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டாண்டர்டுடைய காலம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். சரியா? ஓகே, அப்போ அவங்க கொடுக்குற பட்ஜெட்டட் ப்ரைஸில் ஆக்சுவல் குவான்டிட்டி வந்தால் எவ்வளோ அப்படிங்கிறதா மேட்டர். ஆமாம், அவ்வளோதான் மேட்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி வந்து காலம் வந்து கிரியேட் பண்ணிடணும். ஸோ எதுக்கு அந்த காலமுடைய மீனிங்கை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னன்னா, இந்த பட்ஜெட்டட் காலம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அவங்க என்ன பிளான் பண்ணாங்க அவ்வளோதான். இதுதான் அவங்க கொடுத்துருப்பாங்க. என்ன பிளான் பண்ணாங்களோ அதுதான் கொடுத்துருப்பாங்க. இது என்ன அவங்க பண்ணணும்னு நினச்சாங்க, வாட் தே வாண்ட் டு பி. ஸோ என்ன அவங்க அதாவது அவங்களுக்கு என்ன தேவை, அது இதுதான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஆக்சுவலான குவான்டிட்டி. இதுதான், பட் இதுக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கணும்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும். அப்போ அதோட மல்டி பண்ணுறப்போ ஆக்சுவலாக இவ்வளோ தான் வந்திருக்கணும். பட் ஆக்சுவலி என்ன ஆனிச்சு, அப்போ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, வாட் தே டிட், என்ன ஹேப்பன்ட் அப்படின்ட்டு இருக்கிறது தான் இந்த ஆக்சுவல் காலமில் வரும். ஓகேவா? இது வந்து பிளான் பண்ணது, இது என்ன தேவை அப்படிங்கிறது, இது என்ன ஆக்சுவலாக நடந்துச்சு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த 3 காலமுடைய மீனிங்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ட்ரிக்ஸ் படி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுறோம். இட் வில் பி பெட்டர் டு ப்ரெசென்ட் இன் யுவர் எக்ஸாம். ஓகே,
ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நார்மலான கொஷின். சிம்பிள் கொஷினா ஜஸ்ட் இந்த ஃபார்மேட்டில் கிரியேட் பண்ணி என்ன பண்ணிடுங்க, அப்ளை பண்ணிடுங்க. எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு ஆன்சரை ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் மிக்ஸ் கொஷின். ஸோ இந்த மெட்டீரியல் மிக்ஸ் கான்செப்ட் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மெட்டீரியல் மிக்ஸ் கான்செப்ட் இஸ் நத்திங் பட், அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் தயாரிக்கிறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ அந்த ஐஸ்கிரீமில் என்னென்னலாம் அவங்க போடுவாங்க, இந்த மாதிரி வந்து சம் மில்க் பவுடர் சம்திங், அண்ட் தென் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாமே போடுவாங்க. அண்ட் தென் வந்து சம் ஐஸ் க்யூப்ஸ், இதெல்லாமே இந்தந்த ஒரு சில ரா மெட்டீரியல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பொருள் ஒரே ஒரு ரா மெட்டீரியல் மட்டுமா வச்சு செய்வாங்க கிடையாது, ஓகேவா. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் மிக்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் அங்கே இருக்கும். அப்போது இதில் மில்க் வந்து 60% போட்டிருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் 20% போட்டிருக்கேன், ஐஸ் வந்து 20% போட்டிருக்கேன். ஸோ டோட்டலி 100% ஆஃப் த ரா மெட்டீரியல் ஆட் பண்ணுறப்போ எனக்கு இந்த ஐஸ்கிரீம் வந்து கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் மெட்டீரியல் மிக்ஸ். ஸோ இது எப்படி நம்ம சம்ஸில் அப்ளை பண்ண ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து கொஸ்டினில் ப்ரொடியூஸ்டு யூனிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. அந்த ப்ரொடியூஸ்டு யூனிட்ஸோட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் 100 மல்டிபிள் பண்ணுங்கள், ஓகேவா. அந்த ப்ரொடியூஸ்டு யூனிட்ஸோட என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் 100 மல்டிபிள் பண்ணுங்கள், டிவைடட் பை 100 மைனஸ் ஏதாவது லாஸ் இருந்துச்சுன்னா லாஸை மட்டும் 100 லெஸ் பண்ணிட்டு போடுங்க, இல்லைனா டேரெக்டாக போடுங்க. ஸோ லாஸ் இருக்குது அப்படின்னா லாஸ் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் இங்கே கீழே நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டரில் வேல்யூ போடணும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 4, ஓகே. ஸோ ஐசியுடைய இல்லஸ்ட்ரேஷன் 4ல் வந்து இருக்குது. ஸோ பாருங்கள், பேஜ் நம்பர் 13.23 இந்த கான்செப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒர்க்கிங் நோட்டில் இது போட்டுட்டு அதில் தான் வந்து உங்களுக்கு 2000 கிடச்சிருக்கும். அதில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த 60% அண்ட் 40% மெட்டீரியல் மிக்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டிருப்பாங்க, ஓகே. ஸோ டோன்ட் ஃபர்கெட் கைஸ், ஜஸ்ட் ட்ரை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விதமான கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ். ஸோ மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துட்டாவே ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுக்காவது அதுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. இப்போது ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கங்கே வந்து ஆன்சர் இருக்கும், அங்கங்கே வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயம்லாம் இருக்காது. ஸோ ஒரு சில விஷயம்லாம் இருக்கும், ஓகேவா. அந்த மாதிரி மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாவே ஜஸ்ட் கொஸ்டினில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதாவது மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்துருந்துருப்பாங்க, அப்படி இல்லைனா ஈல்டு வேரியன்ஸு சம்திங் எதுக்கும் ஒன்றுத்துக்கு ஆன்சர் இருக்கும், அதை தேடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அதை தேடுங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மெயினான ஆன்சர் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள், மெயின் டாப்பிக்கான ஆன்சரை வந்து கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். அந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அதில் இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்க போகுதுன்னு அர்த்தம், சரியா. இப்போது கொஸ்டினில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது வந்து மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் என்ன ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட், ஓகேவா. இப்போ இதில் வந்து என்னது, மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். ஸோ இப்போது இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு என்னன்னா, இதுக்கு தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுடைய ஆன்சரே நம்மளுக்கு இல்லை, என்னென்னா இந்த கொஸ்டினில் எம்டியாக இருக்குது. அப்போது இதுக்கு தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டினில் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்க்கு ஆன்சர் இருக்குது, அப்போ என்ன பண்ணிடணும், இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடணும். இதில் தான் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால இதை நம்ம அப்ளை பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இதோடைய ஆன்சர் நம்ம வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி அந்த கால்குலேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும், நம்மளுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுக்கான வேல்யூ கிடைக்கும். அதை வச்சு ஃபர்தராக வந்து டீல் பண்ணலாம். ஸோ மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கொஸ்டினில் எதுக்காவது ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா, மெயினான கண்டுபிடிக்கிற அந்த கம்ப்யூட்டேஷன்ஸ்க்கு ஏதாவது ஆன்சர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஆன்சர். இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி தான், இப்போ டேரெக்டாக மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் மாதிரிலாம் கொடுக்காம மெயினான ஆன்சர் கொடுத்துருவாங்க. அப்போ மெயினான ஆன்சர் கொடுக்குறப்ப நம்ம அந்த ஃபார்முலா ஜஸ்ட் அப்ளை பண்ணால் மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் என்னவோ அந்த பார்ட்டுக்கான ஃபார்முலா வந்து நம்ம சால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும், ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன டைப் அப்படின்னா இந்த ஓப்பனிங், பர்ச்சேஸ் அண்ட் க்ளோசிங் ஆக்சுவல். ஸோ இது என்னன்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் ட்விஸ்டட் பாயிண்ட் தான். ஸோ இந்த மாதிரிலாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஸ்டாண்டர்ட் ரேட் அண்ட் ஆக்சுவல் ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான், ஓகேவா. இதில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஓப்பனிங் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து நம்மளுக்கு என்னென்னா ஸ்டாண்டர்ட் ரேட், ஓகேவா. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் ரேட் சம்திங், ஓகே. ஸோ இது ஆக்சுவல்ஸ் எப்படின்னா பர்ச்சேஸில் க்ளோசிங்கை லெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அப்போது பர்ச்சேஸ்லேருந்து நம்ம க்ளோசிங் வந்து லெஸ் பண்ணுறப்போ என்ன நம்மளுக்கு வரும், ஆக்சுவல் வரும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னது, நார்மல் லாஸுக்கு என்னென்னா ஜஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 3 வந்து டேபிளில் போய் பாருங்கள். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து டோட்டல், அதாவது ஒரு டோட்டல் வந்து கிடச்சிருக்கும். ஸோ 200 அப்படின்னு சொல்லி ஒரு டோட்டல் வந்து கிடச்சிருக்கும். அதுலேருந்து 20 லெஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மல் லாஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, லெஸ் பண்ணியிருப்பாங்க. அதே ஸ்டாண்டர்டுக்கான விஷயம் ஆக்சுவலுக்கு வரப்போ 18 இருக்கும், ஓகேவா. ஸோ அந்த 18 எப்படி அவங்க லெஸ் பண்ணாங்க, எதுவுமே வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே எப்படி வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும், பிகாஸ் அவங்களுக்கு கீழே 118 கிடச்சிருக்கும், 182. ஸோ இதுலேருந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்போ இங்கே 18 வரும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து மறக்காதீங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஃபார்முலா ஸ்ப்ளிட் பண்ணுற டெக்னிக் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும், ஃபார்முலா வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற டெக்னிக் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஃபார்முலாவை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க, ஐசிஐ நம்மள்ட்ட ரொம்ப விவரமாக விளையாடுவாங்க. எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ப்ரைஸ் வேரியன்ஸோட ஃபார்முலா வந்து எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, கரெக்டாக. ஸோ இப்போ மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸுக்கு இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ இது எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதுலேருந்து இதை மல்டி பண்ணிக்கணும், இதுலேருந்து மல்டி பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ இதில் என்ன இருக்குது, ஸோ இது எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ நார்மலாக வந்து இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கொடுக்குறப்போ ஜஸ்ட் இதுலேருந்து இது மல்டி பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ், ஓகேவா, மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ், அடுத்து இது ஆக்சுவல் ப்ரைஸ் இன்ட்டு
ஆக்சுவல் குவான்டிட்டி. ஓகேவா, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. இது அப்படியே உள்ள மல்டிப் பண்ணுறோம், ஜஸ்ட் நடுவில் வந்து லெஸ் சிம்பிள் வந்து போடுறோம். ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஸ்ப்ளிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஆன்சரில் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, டேரெக்டாக வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ இப்போ நம்ம வந்து இதில் ஆன்சரை டைவர்ட் பண்ணி இதில் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஆன்சர் சுலபமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம டேரெக்டாக இப்படி மல்டிபிள் பண்ணுறப்போ ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஷினை வந்து டேரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கு ஆன்சர் முன்னாடியே கிடச்சிருக்கும், அதில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போகலாம். ஓகேவா, இந்த விஷயம் வந்து எதில் பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் 14 வந்து எடுத்துக்கோங்க. மெட்டீரியல் வேரியன்ஸ், அதாவது மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் லெசனில் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் 14 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டிங் டெக்னிக் வச்சு தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சம்ஸை வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ எல்லா இல்லஸ்ட்ரேஷன் எல்லா ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸும் நான் கரைஞ்சி எடுத்து தான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ மெட்டீரியல் வேரியன்ஸில் இவ்வளோ தான் வந்து ட்விஸ்டட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் we will move on to the லேபர் வேரியன்ஸ். நம்மளுக்கு லேபர் வேரியன்ஸில் அந்த அளவுக்கு எதுவும் இருக்காது, ஜஸ்ட் நம்ம அதில் பார்த்து தான் இருக்கும். நார்மலாக கொடுத்துருந்தா ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மிஸ்ட் பார்ட் ஏதாவது இந்த மிஸ்ட் வேரியன்ஸ் வந்து கொடுக்குறப்போ ஜஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், மெட்டீரியல் வேரியன்ஸ்க்கு சொன்ன மாதிரி ஆன்சர்ஸ் எதுக்காவது வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்களா, மெயினான ஆன்சர் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு லேபர் ப்ரைஸ் வேரியன்ஸ், லேபர் காஸ்ட் வேரியன்ஸ், அந்த இந்த லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ், இந்த மாதிரி மெயினான ஆன்சர் டேரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலா அப்ளை பண்ணாமலே டேரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணி அந்த ஃபார்முலாவை ஃபுல்லாக எழுதிட்டு அதை அப்ளை பண்ணி பாருங்கள். அதில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதை வச்சு தான் அடுத்த ஸ்டெப் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பாருங்கள். ஓகேவா, அடுத்தது வந்து ஃபார்முலா ஸ்ப்ளிட்டிங் டெக்னிக் வந்து இதுக்கும் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஓகே, ஸோ ஃபார்முலா ஸ்ப்ளிட்டிங் டெக்னிக் வந்து இதுக்கும் நிறைய விஷயத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் தட் ஒன்லி. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவல் ஹார்ஸ் வந்து பார்ஷியல் அமௌண்ட். இது வந்து என்னது அப்படின்னா ஜஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் 5 வந்து பாருங்கள். ஓகேவா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஃபார்முலா ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்து ஆக்சுவல் அந்த ஃபார்மேட்ஸை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஃபார் த அதாவது குறிப்பிட்ட ஹவர்ஸுக்கு மட்டும் 12 rupees அண்ட் தென் ரிமைனிங் ஹவர்ஸுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டேரக்ட் அதாவது ஸ்டாண்டர்ட் ரேட்டில் போய் பாருங்கள் அந்த rupees இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா அவங்க சொல்லியிருக்கிற ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் 12 rupees வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் ரேட்டு. மீதி எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட் ரேட்டான 8 rupees வந்து கொஷினில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு பார்ட் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா ஃபுல்லாக 12 தான் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து 12 நம்ம மல்டிபிள் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் வேரியன்ஸ். ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட் வேரியன்ஸ் வந்து 9 ஃபார்மேட் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி 9 இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 9 ஃபார்மேட்டில் ஜஸ்ட் கிரியேட் பண்ணி நம்ம அந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேலண்டர் வேரியன்ஸ். ஸோ அந்த மாதிரி கேலண்டர் வேரியன்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டேஸ் 2 விஷயத்துக்கும் என்ன டேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள் 2 கேஸ்லையும். அப்போது ஆக்சுவல் டேஸ் மைனஸ் பட்ஜெட்டட் டேஸ், ஆக்சுவல் டேஸ் மைனஸ் பட்ஜெட்டட் டேஸ் இன்டூ பட்ஜெட்டட் ஓவர் ஹெட் டிவைடட் பை பட்ஜெட்டட் டேஸ். ஓகேவா, அப்போ ஆக்சுவல் டேஸ் இங்கே பட்ஜெட்டட் டேஸ் இங்கே லெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பட்ஜெட்டட் ஓவரேஜ் டிவைடட் பை பட்ஜெட்டட் டேஸ். ஓகேவா, பட்ஜெட்டட் டேஸ். ஸோ இப்படி நம்ம போடுறப்போ நம்மளுக்கு கேலண்டர் வேரியன்ஸ்க்கான ஆன்சர் வந்து கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹவர்ஸ். ரிவைஸ்டு பட்ஜெட்டட் ஹவர்ஸ் இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நோ ப்ராப்ளம். ஸோ ரிவைஸ்டு பட்ஜெட் ஹவர்ஸ்க்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பட்ஜெட்டட் ஹவர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஸோ அந்த பட்ஜெட்டட் ஹவர்ஸோட நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலாக என்னவோ அதை மல்டிபிள் பண்ணிவிட்டு பட்ஜெட்டில் இருக்கிறத டிவைட் பண்ணி விட்டுணும். அப்போ நம்மளுக்கு ஒரிஜினலான ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். அதுதான் என்னென்னா ரிவைஸ் பண்ண பட்ஜெட்டட் ஹவர்ஸ். ஓகேவா, ஓகே. அது மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட் யூனிட்ஸ்ன்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம். அதில் ஹவர்ஸும் ஒரு யூனிட் தான், ஜஸ்ட் யூனிட்ஸ்னால் அவங்க பிளாங்காக கொடுக்குறது யூனிட்ஸ் தான். இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் ஆகாதீங்க. சில இடத்துல ஹவர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல பட்ஜெட்டட் யூனிட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயே எந்த கன்ஃபியூஷனும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா வேரியபிள் ஓவர் ஹெட் வேரியன்ஸ். நெக்ஸ்ட் என்னது வேரியபிள் ஓவர் ஹெட் வேரியன்ஸ். ஸோ இதில் நார்மலாக கொஸ்டின் கொடுக்குறப்ப நம்ம அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும், அது ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, பட் ரிவைஸ்டு பட்ஜெட் ஹவர்ஸ் வந்து நம்ம அதில் பார்த்த மாதிரி தான். ஸோ அதில் ஃபிக்ஸ்ட் எப்படியில் வந்து நம்ம ரிவைஸ்டு பட்ஜெட் ஹவர்ஸ் போட்டோமோ சேம் லைக் தட் அது மாதிரி இங்கேயும் நம்ம போட வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மிக்ஸ்டு ப்ராப்ளம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னது மிக்ஸ்டு ப்ராப்ளம்ஸில் எப்படி கேட்பாங்க, மெட்டீரியலையும் லேபரையும் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்க, மெட்டீரியலையும் லேபரையும் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி கேட்குறப்போ நம்ம ஃபார்முலாஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஓகே அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் வந்து ட்ரை பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி ஃபார்முலாஸ் ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு அண்ட் வேரியபிள் வேரியன்ஸ். ஸோ ஃபிக்ஸ்டு அண்ட் வேரியபிள் வேரியன்ஸ் வந்து கொடுக்குறப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறப்போ என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வேரியன்ஸ் ஃபிக்ஸ்டு வேரியன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அது அப்படியே எங்கெங்கெல்லாம் நம்ம வேல்யூஸ் இருக்கோ அதை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அனதர் வேரியன்ஸ் அதாவது வேரியபிள் வேரியன்ஸையும் கண்டுபிடிச்சிட்டு அதில் ஏதோ ஒரு ஆன்சர் கிடைச்சதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம். ஸோ ஜஸ்ட் வந்து அது என்ன பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணிவிட்டு இதையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் அதில் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் முக்கால்வாசி வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மெட்டீரியல், லேபர், வேரியபிள் வேரியன்ஸ் இது 3மே வந்து கலந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா எதுலையாவது ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே.
இந்த மாதிரி வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் 14ல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஐ ஹவ் ஆல்ரெடி செட் ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அவுட்புட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அவுட்புட் டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் போடுறப்போ நம்மளுக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டையும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கேஸ் சீனரியை வந்து புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ கேஸ் சீனரி வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் சீனரியை வந்து எப்படி வந்து அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செமி வேரியபிள் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செமி வேரியபிள்னா என்ன, ஹாஃப் ஃபிக்ஸ்ட் அண்ட் ஹாஃப் வேரியபிள். ஸோ அதை வந்து கரெக்டாக நம்ம அப்போர்ஷனேட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. இந்த மாதிரி வந்து கொஸ்டினில் வந்து ஹவர்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஜஸ்ட் அசியூம் தட் இட்ஸ் யூனிட்ஸ். ஸோ பட்ஜெட் ஹவர்ஸ் அப்படின்னு அவங்க கொடுக்கல அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பட்ஜெட் யூனிட்ஸ்னு எடுத்துக்கோங்க ஓகேவா. ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் வந்து 8000 இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் 8000 கொடுத்துருக்காங்க, பட் அனதர் நேம் யூஸ் பண்ணி. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும், 12ஓட வந்து டிவைட் பண்ணணும், பிகாஸ் அது என்னது ஆனுவல் ஓவர் ஹெட் ஓகேவா. அது மாதிரி ஹாலிடேன்னு ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து அசியூம் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து அவங்க டேஸை வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹாலிடே அப்படின்னு ஒரு சிங்குலர் வார்த்தை கொடுத்துட்டனால அது 1 டேவாக அசியூம் பண்ணி ஆக்சுவலாக இருக்கிற அந்த ஆக்சுவல் டேஸை 19 டேஸாக மாறிடுச்சு. ஸோ ரொம்ப டீப்பாக கவனித்து படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் என்னோட ஸ்டைலில் வந்து நான் சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள் ஓகேவா. ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் ஐ வில் மீட் யூ சூன் ஓகே. Until then, this is Shweta signing off. Thank you.